கேப்சிகம் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் 4 கேப்சிகம் மீடியமாக கட் பண்ணிவிடுங்க, மீடியம் பீசஸாக. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகை போட்டு அது ஸ்ப்ளட்டர் ஆனதும் அதே அளவு அரை டீஸ்பூன் ஜீரகத்தையும் போடுங்க. ஜீரகமும் நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகணும். ஜீரகம் ஸ்ப்ளட்டர் ஆன உடனே நீங்கள் பொடியாக நறுக்கி இருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க. வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 30% வதங்கணும். நீங்கள் இதை சமையல் பண்ணும்போது சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அதுதான் ஹெல்த்தியும் கூட. இப்போ நீங்கள் பெருங்காயத்தூள், அதாவது அசஃபாடிட்டா போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த ஸ்மெல் நல்லா இதுவாக இருக்கும். அப்போ நீங்கள் நம்ம மீடியம் பீஸஸாக கட் பண்ணியிருக்கிற கேப்சிகத்தை அதில் போட்டுருங்க. இப்போ அதையும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. சிம்மிலே பண்ணிகிட்ருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இந்த கேப்சிகம் ஒரு 40% வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. அப்புறம் 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போடுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டுருங்க. அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் போடுங்க. இப்போது இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்குங்க. இப்போ எண்ணெயில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், அதனால் அடி பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பக்கத்துலேயே இருந்து வதக்குங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் போடுறோம். இப்போது போட்டுட்டு அதையும் வதக்க ஆரம்பிச்சிடுறோம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளித்து விடலாம். ஏன்னா அப்போ தான் அது குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிட்டு திருப்பி அந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கேன். நீங்கள் வதக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே அது நல்லா வெந்துட்டுருக்கிறது தெரியும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேப்சிகம் எடுத்து ஒரு ஸ்பூனால் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக கட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தான் போடுறேன். நீங்கள் கடலை மாவும் போடலாம், இல்லை டேஸ்ட்டுக்காக பொட்டுக்கடலை மாவும் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க, எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 1 மினிட் இது மாதிரி வதக்கினா போதும். நீங்கள் சுவையான ஒரு கேப்சிகம் ஃப்ரையை சாப்பிட்லாம்.